என்ன தெரியுமா? அம்மா கிட்ட கேட்கலாம். அம்மா என்ன தெரியும்? சன்னா கிரேவி. மாங்காய் பிக்கலாம் பாருங்க. தேவையான மூக்கடலையே 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு குக்கர்ல போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் உப்பியும் போட்டு ஒரு 6 7 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல வெங்காயம், தக்காளி, சீரகம் இது மூணுமே நல்லா பேஸ்ட் போல அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பயிர் வேக வச்ச குக்கர்லயே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு பிரியாணி ஸ்பைசஸை போட்டுட்டு உங்களுக்கு தேவையான வெங்காயத்தை நல்லா பொடிசா கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு இது நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சீரகப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதை நல்லா கலரி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது கொதிச்சு வந்த பிறகு நம்ம வேக வச்ச பயிரில் கொஞ்சம் எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிச்சு வந்த பிறகு நம்ம வேக வச்ச பயிரை நல்லா போட்டுட்டு மேலே கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு இறக்குனீங்கன்னா சுவையான சன்னா ரெடிப்பா. சன்னாவை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்கள் வீடியோ பார்க்கறதுக்காக ஃபாலோ பண்ணி